ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் ஃபேஷியல் கிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது போகிறீங்கன்னா 2 days பிஃபோராக இதை யூஸ் பண்ணிங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் தாங்க ஹீரோயின் மாதிரி இருப்பீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுதாங்க அந்த ஃபேஷியல் கிட், ஆல்ப்ஸ் குட்னஸ் ட்ராகன் ஃப்ரூட் ஃபேஷியல் கிட். இதை ஃபங்க்ஷன் போகிறதுக்கு கரெக்டாக 2 days பிஃபோராக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணுறது எப்படியும் 1 week முன்னாடியே வாங்கியிருப்பீங்க. பட் யூஸ் பண்ணுறது ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை இப்போ போகிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலி இது என்னோடய செகண்ட் பேக்கு. ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் உள்ளே 5 sachet இருக்கும், அதாவது தனித்தனியாக பேக்கெட்டாக இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு அவங்களே 1 2 3 4 5ன்னு அந்த ஸ்டெப் வைஸாக நம்பர் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அதை ஆர்டரை அடிக்கிக்கிறேன். நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்சர், நம்பர் 2 ஸ்க்ரப்பு, நம்பர் 3 டோனர், நம்பர் 4 மசாஜிங் க்ரீம், நம்பர் 5 ஃபேஸ் பேக்கு. இதுபடி அவங்க நம்பர் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம 1 2 3 4 5 அந்த ஆர்டரில் நம்ம ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணலாம். ஸோ நான் கொஞ்சமாக கிளென்சர் எடுத்து என் கையில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா உங்கள் ஃபேஸில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணுங்கள். த்ரீ to 5 minutes நல்லா நுர வர மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரையான துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. கிளென்ஸ் பண்ணதுமே கை பார்க்க ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. சூப்பரான ஒரு செம்மையான ஸ்மெல் அடிக்குது. இந்த ஸ்மெல்லுக்காகவே இந்த ஃபேஷியல் கிட் வாங்கலாம் போல். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். இந்த ஸ்க்ரப்பிங்கோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே திக்காக இருக்குது. நான் எப்போவுமே ஸ்க்ரப்பு போடும்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு தான் போடுவேன். ஸோ அதே மாதிரி இப்போயும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஜென்டிலான மசாஜ் கொடுக்குறேன். இதோட அந்த பார்ட்டிகல்ஸ், ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகல்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் நல்லா ஸ்க்ரப் பண்ணுது. இப்போ நான் 3 to 5 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நான் பேட் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்க்ரப் பண்ண பிறகு அதை தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியை எடுத்து இந்த மாதிரி பேட் ட்ரை பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தேய்க்கக்கூடாது போட்டு. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி வச்சு தான் எடுக்கணும். நம்ம ரொம்ப ஹார்ஷாக போட்டு நம்ம தேய்ச்சோன்னா நம்ம ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோனிங். இப்போ ஸ்க்ரப்பிங் முடித்த பிறகு டோனிங். இந்த டோனிங்கை கொஞ்சமாக நான் எடுத்து போட்டுட்டு நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த டோனர் போட்ட பிறகு கையை கழுவவோ துணியை வச்சு துடைக்கவோ கூடாது. அப்படியே விட்டுட்டு நம்ம 4th ஸ்டெப்புக்கு போயிடணும். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாஜிங். இந்த மசாஜிங் க்ரீமை வச்சு நம்ம ஃபேஸை மசாஜ் பண்ண போகிறோம். அதாவது நான் என் கையை ஃபேஸாக நினச்சி நான் பண்ண போகிறேன் இப்போது.
ஸோ இப்போ நல்ல ஜென்டிலான மசாஜ் கொடுத்து உங்களுக்கு எப்படிலாம் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ மசாஜ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஸ்டெப் 5க்கு நம்ம போகிறோம். அது என்னென்னா மாஸ்க். இந்த மாஸ்க்கை கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்குது, என்னால் ஸ்ப்ரெட் பண்ணவே முடியல. உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே ரொம்ப கட்டியாக இருந்துச்சு. நான் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணேன். அப்போ வந்து நல்லா வந்து ஈஸியாக அப்ளை ஆச்சு. ஸோ நீங்கள் தண்ணி வச்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அந்த மாஸ்க் காஞ்ச பிறகு நீங்கள் வந்து தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். காஞ்சிட்ட பிறகு கை வச்சு பாருங்கள், கையில் ஒட்டாட்டி நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ண பிறகு ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர் ஏதாவது போடணுன்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி அப்படியே கூட விட்டுருங்க. சப்போஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடுறது ரொம்பவே பெட்டர். நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னாக அது உங்களோட விருப்பம். என்னோடய ரெக்கமெண்டேஷன் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் மாய்ஸ்சரைசர் போடுங்க, இல்லாட்டினா அது மேலே உங்கள் விருப்பம். ஸோ இந்த ஃபேஷியலே நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு 2 days பிஃபோர் போட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் அன்றைக்கி உங்கள் ஃபேஸ் ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் 2 கையும் வச்சு காட்டுறேன். நம்ம ஃபேஷியல் பண்ண கையும் பண்ணாத கையும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கையை பாருங்கள் எவ்வளோ ரிஃப்ரெஷிங்காகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. அந்த கை பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.